ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லி ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இதை பற்றின தகவல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். 3 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எந்தெந்த மாதம்ன்றதை பார்க்கலாம். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய தமிழ் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வரும். இது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 1:30 AM ஸ்டார்ட் ஆகி 10:30 AM இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து முடிவடையும். நீங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுக்கு, அதாவது கொடிமரம் கருடாழ்வார் பெருமாள் இருக்கக்கூடிய இந்த சன்னதியில் நீங்கள் கோவில் பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வலம் வரணும். அதாவது பெருமாளையும் கொடிமரம் கருடாழ்வார் இவங்க எல்லாரையும் சேர்ந்தா மாதிரி 27 முறை வலம் வரணும். வரும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டியது ஒரு தேங்காய், நம்ம அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கையிலேயே வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கவுண்டிங் வந்து 27 முறை வலம் வரணுன்றதுனால பூக்களோ இல்லை சாக்லேட்டு, கற்கண்டு இந்த மாதிரி 27 இருக்கா மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு முறையும் நீங்கள் சுற்றி வரும்போது அந்த ஒரு பொருளை வந்து அங்கே வச்சுருப்பாங்க தட்டு மாதிரி, அதில் நீங்கள் கவுண்டிங்க்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த 27 டைம்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் சுற்றிருக்கீங்க அப்படின்றத. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட சங்கல்பம் என்னன்றதை பகவான்கிட்ட வேண்டிட்டு அந்த 27 முறை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக நீங்கள் வேண்டிங்களோ போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு 10:20க்குலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே ரீச் ஆகிடணும். ஓகேங்களா? லேட்டாக நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. போகும்போது ஒரு கல்லுப்பு பேக்கெட்டு, விரலி மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இது ஒரு 50 கிராமு 100 கிராமும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த பொருட்களையும் அர்ச்சனை செஞ்சதையும் கொண்டு போய் வைங்க. இந்த கல்லுப்பு மஞ்சள் இவை எல்லாத்தையும் அங்கே வீட்டில் வச்சுட்டு கோவிலில் நீங்கள் என்ன சங்கல்பம் நீங்கள் வேண்டிட்டீங்களோ அதே வேண்டுதலை நீங்கள் வீட்லேயும் வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர ஆராத்தி பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். இதுதான் அதோட பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்களோட பேர், புகழ், அந்தஸ்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.